நிலுங்க மக்களே, நான் சரியா படிக்காம துறைமுக அமைச்சர் ஆயிட்டேன். திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருங்க. திமுகவுக்கு ஓட்டு போட போறதே நான் தாண்டா அப்படின்னு நினைக்கிற நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். நீங்களும் இந்த வீடியோ மறக்காம பாருங்க, தள்ளி விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க, திமுகவுக்கு தான் நீங்க ஓட்டு போடணுமா அப்படின்றத. என்ன முடிவு பண்ணீங்கன்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல 1 2 3 கையில் இருக்கிற விரல் பத்தாது, காலில் இருக்கிற விரல் பத்தாது, அவ்வளோ பெரிய வரிசைகள் இருக்கு. ஆனா நம்ம அதுல இருந்து ஒரு சில சம்பவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாமே முக்கியமான சம்பவம், யாருக்கோ நடந்தது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அதனால தான் சொல்றேன், முழுசா பாருங்க. தமிழகத்தில் சில வருடங்களாக போதைப் பொருள் பயன்பாடுன்றது ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கு. பயன்படுத்துறது மட்டும் இல்லாம பயன்படுத்திய நபர்கள் சும்மா ரோட்ல போற வர எல்லாரையும் சரமாரியா வெட்டுறது, கொடூரமா தாக்குறதுன்றது நாம நேரடியாகவும் பார்த்துருப்போம், வீடியோக்கள்லையும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே உண்மைதான். நீங்க ஏன்னு யோசிக்கவே தேவையில்ல, எல்லாமே ஒரிஜினல் உண்மையான வீடியோக்கள் தான். அதனால தான் எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல காவல்துறையினரும் அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனா காவல்துறையினர் மேலேயே கத்தியை காட்டி மிரட்டினது, அவங்களையே தாக்க முற்பட்டது, காவல் நிலையத்தை மதுரையில காவல் நிலையத்துக்குள்ளேயே போயிட்டு மிரட்டல் விட்டது, காவல் நிலையத்தை சூறையாடின சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு 2 வீடியோ தமிழகத்தையே உழுகுச்சு. ஒன்று, விழுப்புரத்துல போதைப் பொருள் பயன்படுத்தின நபர்கள்லாம் ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை, ஒரு பதற்ற சூழ்நிலையை, பயத்தை உண்டாக்குற மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டு அதை ஒரு 4 இளைஞர்கள் தட்டி கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அவங்கள ஆயுதத்தை வச்சு தாக்கி கொடூரமா தாக்கி இருக்கு அந்த போதை. இது ஒரு பக்கம் அந்த வீடியோ போயிட்டு, இன்னொரு பக்கம் செங்கல்பட்டுல இளைஞர்களையும் சிறுவர்களையும் கொடூரமா அடிச்சு துன்புறுத்தி தாக்கி இருக்கிறானுங்க போதைப் பொருள் பயன்படுத்திய நபர்கள். போதைப் பொருள் பயன்பாடுன்றது எந்த அளவுக்கு உச்சத்தை எட்டி இருக்கு, மனநிலையை மாற்றிட்டு இருக்கு. இளைஞர்களோட வேலை என்னங்க? படிக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, சம்பாதிக்கணும். இந்த குடும்பமும், தன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு வயசு, சம்பாதிக்கக்கூடிய வயசுன்றது இந்த இளைஞர் பருவம். அப்துல் கலாம் சொல்லியிருந்தாரா, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இளைஞர்களை என் கையில கொடுங்க, உடனே சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருந்தாரா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. போதைப் பொருள் பயன்பாடுன்றது அதிகரிச்சுட்டு இருக்கு இளைஞர்கள் மத்தியில். சம்பாரிச்சுதான் அவன் பயன்படுத்துறானா, வாங்குறானா அப்படின்னா அதுவும் இல்லை. வேலைக்கு போனாதானே சம்பாதிக்கிறதுக்கு. அவங்க அப்பா அம்மா வாயை கட்டி வயிற்ற கட்டி கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு வந்தா அந்த காசை அடிச்சு புடிச்சு புடுங்கி எங்க கொடுக்குறான்? போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு அந்த காசை செலவழிக்கிறான். போதைப் பொருள் பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பத்தையே அப்பா அம்மாவையே போட்டு அடிக்கிறான். சமுதாயத்துல இளைஞர்களோட, இந்த தமிழ்நாட்டுல இளைஞர்களோட பங்குன்றது முன்னேற்றத்துல இருக்கா அப்படின்னா இல்ல. போதைப் பொருள் பயன்பாட்டுல தான் இப்ப போயிட்டு, இதை தடுப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் போதைப் பொருள் சம்பவங்கள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த திமுக அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா ஜீரோ. ஆனா மா சுப்பிரமணியன் சொல்றாரு, எங்களோட ஆட்சியில கஞ்சா பொருள் பயன்பாடுன்றது ஜீரோன்றாரு. அது ஜீரோ இல்ல தலைவரே, உங்க ஆட்சியில இளைஞர்களின் முன்னேற்றம் அப்படின்றது தான் ஜீரோ. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னா அதுவும் சாரே ஜீரோ. என்ன சாரே, உங்க ஆட்சியில இளைஞர்களுக்கு எதுவுமே கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, இளைஞர்களுக்கான உரிமை கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனா இளைஞர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சர்வசாதாரணமா போதைப் பொருள்ன்றது கிடைக்கும். விழுப்புரத்தில் நடந்த சம்பவமா இருந்தாலும் சரி, செங்கல்பட்டுல நடந்த சம்பவமா இருந்தாலும் சரி, இந்த 2 சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களும் கஞ்சா பயன்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது. கஞ்சா. திமுக ஆட்சியில இளைஞர்கள் கையில என்ன இருக்கணும்? ஒரு புக் இருக்கலாம், ஒரு லேப்டாப் இருக்கலாம். ஆனா அவங்களோட கையில ஆயுதங்கள் இருக்கு. போதைப் பொருள்னால அவங்க கையில ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சமுதாய
சமுதாயத்துல ஒரு இடத்துக்கு பாதுகாப்பா நம்மளால போயிட்டு வர முடியல. பெரிய அச்சுறுத்தலா மாறிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதைப் பொருளை கட்டுப்படுத்தாம, குற்றங்களை கட்டுப்படுத்தாம, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்காம, விளம்பரத்திற்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய விளம்பர மாடல் ஆட்சி தான் இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு இருக்கணும். மக்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஸ்கிப் பண்ணிடலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்க குடும்பத்து மேல அக்கறை இருக்கு, என் புள்ள மேல, பொண்டாட்டி மேல, என் அப்பா அம்மா மேல, என் குடும்பத்து மேல, இந்த நாட்டு மேல, என் ஊர் மேல, சொந்தத்து மேல, என் மேல அக்கறை இருக்கு, இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசா பாருங்க. தனது இரும்பு கரத்தை எங்கேயோ வைத்து விட்டு தேடிக்கொண்டு இருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். கண்டுபிடிச்சு தந்துருங்க அவர். ஆனா ஆட்சியை மீண்டும் அவர்கிட்ட கொடுக்காதீங்க. தன்னுடைய திறனற்ற அரசாங்கத்தால் அவர் கட்சியவே அவர் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியல. எப்படி மக்களை வச்சுப்பாரு? எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு. போதைப் பொருள் பயன்பாடுன்றத தடுக்காம இவங்க கட்சியில இருந்த நிர்வாகி தானே ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் மன்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் தான் திமுக கட்சியில இருந்து அவரை நீக்கினாங்க. இப்போ சேர்த்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய, அவங்க வாழ்க்கையே வீணா போனதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கம். மீண்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாங்களா மக்களே பாருங்க, முழுசா பாருங்க. அடுத்து நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அதனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு நல்வழி கிடைக்கணும், அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரன்றது முன்னேறணும் அப்படின்னா இந்த போதை பிடியில இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். போதைப் பொருள் பயன்பாடு, போதைப் பொருள் புழக்கம்ன்றதை கட்டுப்படுத்துறது இல்லை, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்படின்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இவங்க ஆட்சிக்கு வந்தா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்றாங்களே தவிர, இலவசங்களை கொடுக்குறாங்களே தவிர, இதை கட்டுப்படுத்துவோம், தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், இந்த போதைப் பொருள் பயன்பாடுன்றது இருக்கவே இருக்காது. ஆட்சியில் இருக்கும்போதே சொன்னதை செய்ய முடியல, திரும்ப ஆட்சிக்கு வந்தா பண்ணுவோன்றத எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்களோ தெரியல. கூட்டு கழிச்சு பாரு, எல்லாம் சரியா வரும்ன்ற மாதிரி இருக்கு. அடுத்ததா பாருங்க, நள்ளிரவில் அராஜகத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமிகள் நைட் என்னையா பண்ணீங்க அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டம் கிளாபாக்கம் அடுத்து உள்ள நெற்குன்றம் பகுதியில் கஞ்சா போதையில் வந்த ஒரு கும்பல் ஒரு சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை ஆயுதங்களால் தாக்கியது மட்டும் இல்லாம, ஆயுதங்களால் தாக்கி ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கி இருக்கு. அடுத்ததா நெற்குன்றம் 8வது வார்டுக்கு உட்பட்ட பிள்ளையார் கோயில் தெருவில் இரவு 27, அதாவது தேதி சொல்றேன் பாருங்க, 27/3/2026 அப்பகுதியை சேர்ந்த சிறுவர்களும் இளைஞர்களும் ஒன்றாக அமர்ந்து கேரம் விளையாண்டுட்டு இருக்காங்க, கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கு வந்த ஒரு கும்பல் இளைஞர்களிடம் தேவையின்றி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக செய்திகள் வந்துட்டு பாருங்க. சின்ன பசங்களாம் சேர்ந்து கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதிக்கு கஞ்சா போட்டுக்கிட்டு வந்த ஒரு கும்பல் டீம் அவங்க கிட்ட தகராறுல ஈடுபட்டு இருக்கானுங்க. நிம்மதியா அவங்க பகுதியில கூட ஒரு கேரம் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை. பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பார்த்தா கேரம் விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது இப்போ வரக்கூடிய செய்திகள் மூலியமா நமக்கு தெரிய வருது. அடுத்ததா வாக்குவாதம் முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த வீச்சருவாள் மற்றும் வெட்டுக்கத்திகளை எடுத்த அந்த கும்பல் விளையாடு கொண்டிருந்த இளைஞர்களை தரமாரியாக தாக்க தொடங்கி இருக்கின்றனர். திடீரென ஆயுதங்களுடன் புகுந்த அந்த கும்பல், ஆயுதங்களோட வந்த அந்த கும்பல் தான் கண்ணு முன்னாடி யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு துணிஞ்சிருந்திருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் பயந்து அலறி அடித்து ஓடும் போது கூட விடாமல் விரட்டி சென்று மிரட்டி இருக்கிறானுங்க, அச்சுறுத்தி இருக்கிறானுங்க. இந்த நள்ளிரவில், இந்த குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் நடந்த சம்பவத்தினால நெற்குன்றம் மக்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. இதனால கிளாம்பாக்கம் அது சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள மக்கள்லாம் பயத்தில் இருக்கிறாங்க. இது தொடர்பா அந்த வெறி செயல்ல, அந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், கைது செய்யணும், விசாரணை நடத்தணும், இந்த போதைப் பொருள்ன்றதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நள்ளிரவில் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட நிம்மதியா கேரம் விளையாட முடியல அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு அமைதி பூங்காவா இருக்கு.
தமிழ்நாடு வெக்கமே இல்லாம இந்த மாதிரி இருக்கு. வெக்கமே இல்லாம முன்னாள் ஆளுநர் RN ரவி அவர்கள்ட்ட எழுதி கொடுத்து தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னு எழுதி கொடுத்தா அதனால தான் அவர் தூக்கி எறிஞ்சிட்டு படிக்காம போனாரு. இப்போ கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது என்ன சொன்னாரு, நாங்க இங்க ஆட்சிக்கு வரும்போது, தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போது, எங்க கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தமிழகத்துல போதைப் பொருள்ன்றது இருக்கவே இருக்காது, பயன்பாடுன்றது இருக்கவே இருக்காது, குற்றம் செஞ்சவன் தப்பு செஞ்சவன்லாம் சும்மா பயந்து நடுங்க போறான், மக்களே நீங்க முடிவு பண்ணுங்க, தப்பு பண்றவன் பயந்து நடுங்கணுமா இல்ல தப்பு பண்றவனை பார்த்து நாம பயந்து நடுங்கணுமா, எந்த ஆட்சி வேணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. முடிவு பண்ணுங்க. கேட்டீங்கல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் எங்கெங்க நடந்ததுன்னு நான் என்னால சொல்ல முடியும். கிருஷ்ணகிரியில முதியவருக்கு கணவனும் மனைவியும் 70 வயசுக்கு மேல 73 வயசு, ஸ்டாலின் அவர்களை விட இளையவர் தான் அவரு, ஆனா முதியவர், ஏன்னா 70 வயசு ஆயிடுச்சு. அவர் மனைவிக்கு நடந்த கொடுமை, அண்ணா நகர்ல சிறுமிக்கு 15 வயது சிறுமிக்கு நடந்த கொடுமை, இப்போ சமீபத்தில் விளாத்திக்குளம், அப்புறம் கிருஷ்ணகிரியில திமுக நிர்வாகியினால, பெரியநாயகம்ன்ற நிர்வாகியினால 2.5 வயசு குழந்தை இறந்து போன சம்பவம். இதெல்லாம் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு நம்ம உட்காந்து நீங்களாம் யோசிங்க. என்ன நடந்தா நாம என்ன பண்ணா தமிழக மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, போதைப் பொருள் இல்லாம இருக்கும், நாம பயம் இல்லாம வெளியே போயிட்டு வர முடியும், தான் பையனுக்கோ இல்ல தனக்கோ ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உண்டாக்க முடியும் அப்படின்னா யாரு வரணும்? இந்த மாதிரி என் குடும்பமும் சரி, நாங்களாம் ஆண்டாண்டா காலம் நாங்களாம் வாழையடி வாழையாகவே இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி குருட்டுத்தனமா ஓட்டு போடாதீங்க. இந்த முறை தெளிவா முடிவு எடுங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும்ன்றத யோசிச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசிங்க. அப்படின்னா தான் 5 வருஷம் நம்ம நிம்மதியா இருக்க முடியும், பாதுகாப்பா இருக்க முடியும், தான் குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும், நீங்க சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு நிம்மதியா கொண்டுட்டு போக முடியும். விலைவாசின்றது ஏறி போச்சு. மின்கட்டண உயர்வுல இருந்து, சொத்து வரி உயர்வுல இருந்து, அத்தியாவசிய பொருள் பால் பொருள் விலை உயர்வுல இருந்து எல்லாமே ஏறி போச்சு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா சொல்லிட்டே இருப்பேன். இது ஆனா ஒரு இன்ஃபினிட்டி. 5 நிமிஷம் யோசிங்க. 5 வருஷம் நம்ம நல்லா இருக்கலாம். தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், நீங்களும் சுதந்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், தமிழ்நாடு முன்னேறணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அப்புறம் நான் சொன்னதுக்காக முழுசா பார்த்தீங்கல்ல, ரொம்ப நன்றி.